மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி மூர்த்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நேரில் ஆய்வு செய்தனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KP ஜெயக்குமார் தனது தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. உடற்கூறாய்வு மருத்துவர் செல்வமுருகன், சுதன் ஆகியோர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். பிரேத பரிசோதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி மூர்த்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நேரில் ஆய்வு செய்தனர். மரணம் குறித்து விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட SP சிலம்பரசன் தெரிவித்தார். புலன் விசாரணை போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் தகவல் சொல்றேன். டீம் விசாரிச்சிட்டு இருக்காங்க. தனிப்படையில் 7 படைகள் அமைச்சிருக்கு, தனிப்படையில் விசாரிச்சிட்டு இருக்காங்க, விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மரணமடைந்த ஜெயக்குமாரின் இல்லத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் விசாரணை மேற்கொண்டார். மர்மமான முறையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உயிரிழந்த சூழலில் அவர் எழுதிய கடிதத்தின் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பலரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரராக இருந்த தனக்கு வரவேண்டிய 30 லட்சம் ரூபாய் கிடைக்கவில்லை என்றும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட சிலரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதுடன் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடிதத்தை அனுப்பியுள்ளதும் தெரியவந்துள்ளது. ஜெயக்குமாரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று நான்குநேரி MLA ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். பணம் வாங்கின இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னமோ என் மேல ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதுல எந்த விதமான என்னுடைய இதுல எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ளால எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். காவல்துறை உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று நம்புவதாகவும் ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார்.